வணக்கம் நண்பர்களே. கிரகங்களால் அடுத்து நம்ம வாழ்க்கை என்ன மாதிரியான மாற்றத்தை சந்திக்க போகுதுங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டுடே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட எச்சரிக்கை தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன எச்சரிக்கையான விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க அதிரடியாக இன்ட்ரோவில் பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதத்தில் மிக முக்கியமான சம்பவமானது அரங்கேறியது. அதனால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இனி நிறைய மாற்றம் ஏற்படுங்கிறது சொல்லப்படுது. அப்படி நடக்கக்கூடிய பெரிய மாற்றத்தை யாராலையும் தடுக்க முடியாது. ஆனால் நம்ம என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டால் ஆபத்துக்கள்லேருந்து தப்பிக்க முடியும். அந்த வகையில் கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை தான் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சமீபத்தில் தான் சூரிய கிரகணமானது நடைபெற்றது. இந்த கிரகணம் நடைபெற்றதை தொடர்ந்து இந்தியாவில் கிரகணம் தெரியாமல் இருந்தாலும் சூதகாலம் இல்லாமல் இருந்தாலும் கிரகணம் நடைபெற்றதுனால கிரகங்கள் மற்றதில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கரெக்டாக ஆகஸ்ட் 18க்கு மேலே பெரிய மாற்றங்கள்லாம் வரப்போகுது. அதெல்லாம் கண்டிப்பாக என்னங்கிறத நம்ம ராசிகளுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்துக்கிட்டால் அந்த ஆபத்துலேருந்து தப்பிக்க முடியும். நம்ம நினைக்கிறோம் வாழ்க்கை ரொம்ப ஈஸின்ட்டு, ஆனால் வாழ்க்கை அவ்வளவு ஈஸியானது கிடையாது. வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா கிரகங்கள் தான். கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலனும், அதே கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலனும் கிடைக்கும். அதை நாம் தெரிஞ்சு புரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்து செயல்படும் போது கண்டிப்பாக நம்ம பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம். ஸோ அது நம்மள நிறைய பேருக்கு தெரியாததுனால தான் நம்ம சாதாரணமாகவே எல்லாமே ஆபத்துன்னு நினச்சிட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். இனி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சரி, முதல்ல உங்களுக்கு கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, கிரக மாற்றங்கள் என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன நடந்திருக்கு, அதெல்லாம் புள்ளி விவரத்தோடு பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை அதிரடியாக டீட்டெயிலாக பார்க்கலாம். சரி வாங்க, முதல்ல கிரகநிலை பார்க்கலாம். உங்கள் ராசியில் செவ்வாய், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய புதன் குரு, சுகஸ்தானத்தில் சுக்கிரன் கேது, தொழில் ஸ்தானத்தில் ராகு சந்திரன், லாபஸ்தானத்தில் சனி பகரத்தோடு இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலி உங்கள் குடும்பஸ்தானத்தில் சூரிய புதன் குரு 3 பேரும் சேர்ந்துருக்காங்க. சுகஸ்தானத்தில் சுக்கிரன் கேது, தொழில் ஸ்தானத்தில் ராகு சந்திரன். இந்த மாதிரி 2 கிரகங்கள் 3 கிரகங்கள் சேரும்போது அதனால் யோகங்கள் உருவாகும். சமீபத்தில் சூரிய கிரகணம் வேறு நடைபெற்றது. இப்போ இந்த கிரக சேர்க்கை இதெல்லாம் வைத்து தான் உங்களுக்கு பலன்களே குறிப்பிடப்படுது. ஸோ கிரக மாற்றங்கள்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த ஆகஸ்டில் 17ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் திகிரி வீரியஸ்தானத்துலேருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு. கடகராசியில் சூரிய கிரகணம் ஏற்பட்டதில் இப்போ கடகராசிலேருந்து சிம்ம ராசிக்கு மாற போகிறாரு. அப்புறம் கரெக்டாக ஆகஸ்ட் 18ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் திகிரி வீரியஸ்தானத்துலேருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு. அவர் ஒரு பக்கம் மாறுறாரு. ஸோ மாறக்கூடிய இந்த கிரகங்கள் அமைப்பு, கிரக அமைப்புகள் இதெல்லாம் வைத்து தான் உங்களுக்கான பலன்களே குறிப்பிடப்படுது. ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத விவரமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத விவரமாக இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. வாங்க இப்போ உங்களுக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம். பிறருடைய தவறுகளை எளிதில் மன்னிக்கக்கூடிய குணம் உங்ககிட்ட இருக்கும். யார் தப்பு பண்ணாலும் ஓகே மன்னிக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற பெருந்தன்மை குணம் உங்ககிட்ட இருக்கும். இந்த குணத்தோடு இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் 18 திட்டமிட்டபடி காரியங்கள் செய்து முடிக்க முடியும். அதனால் ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நேரத்தில் இதை செய்யணும், இந்த நேரத்தில் இதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு உங்கள் ராசிக்காரங்க பிளான் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு திட்டமிட்டபடி எல்லா காரியங்களையும் உங்களால் செய்து முடிக்க முடியும். கூடவே ஸ்பெஷலாக என்னென்னா பணவரவு தாமதப்பட்டாலும் கையில் இருப்பு இருக்கிறதுனால அதை கொண்டு நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக செயல்படுங்க. அப்படி நீங்கள் செயல்பட ஆட்டோமேட்டிக்காக பணவரவு தாமதப்படுவது சரியாகும். அதுக்கப்புறம் கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேலை தவறி சாப்பிட வேண்டியது இருக்கும்.
கையில் வேலை தவறி சாப்பிட வேண்டியது இருக்கிறது, அது உடலில் ஆபத்தை ஏற்படுத்தும். அதை தயவு செய்து மாற்றிக்க பாருங்கள். முக்கியமான பணிகள் தாமதமாகவே நடக்கும். அதனால் முக்கியமான காரியங்கள் எதையும் இப்போ செய்ய வேண்டாம். வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. மற்றவர்களுக்கு உதவும் போது கவனமாக இருப்பது நல்லது. அதான் சொல்லிட்டல, நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இப்போதைக்கு இருக்கிறது தான் நல்லது. உடல் ஆரோக்கியமும் அடையும், மனதில் மகிழ்ச்சி உண்டாகும். இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கிற மாதிரி பாசிட்டிவான சூழ்நிலை உங்கள் ராசிக்கு ஏற்படும். அதனால் உங்கள் ரிஷப ராசிக்காரங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவனமாக இருக்கணும். அதாவது இந்த பர்டிகுலர் டைமில். ஸோ இதில் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு குறிப்பிடப்படுது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு கடின உழைப்பு நீங்கள் போட்டாங்கிற பட்சத்தில் மட்டும்தான் அந்த கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றம் அடைவது முடியும். ஸோ கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றங்கிறது இருக்குங்கிறதுனால கடின உழைப்பு போட பாருங்கள். எதிர்பார்த்த ஆர்டர் எதிர்பாராத வகையில் வந்து சேரும். பங்குதாரர்களிடம் இருந்து வந்த சச்சரவுகள் நீங்கும். வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது. அதனால் நீங்கள் பெருசாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொழிலில் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அதாவது வாடிக்கையாளர்களை திருப்தி அடைவதற்கு கூடுதலாக உழைக்கிறது, தொழில் வியாபாரத்தில் நீங்கள் முன்னேற்றம் காண்பதற்கு அதிக உழைப்பு போடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள். அதிக ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஸோ தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரிலாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறமா உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு சொல்லப்படுது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்க திறமையாக செயல்பட்டிங்கன்னா பாராட்டு பெறுவது ஈஸியாக இருக்கும். திறமைங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்குள்ளே திறமை இருக்கோ அந்த திறமையை வெளிக்கொண்டு வாங்க. அதுக்கான பாராட்டு மழை நிச்சயம் பெற முடியும். அப்புறம் சக ஊழியர்கள் வகையில் ஆதரவு இருக்கோ. ஏதாவது ஆதரவு வேணும்னா சக ஊழியர்கள் மூலிமா ட்ரை பண்ணுங்கள். மேலிடத்தில் கனிவான பார்வை விழும். ஸோ மேலிடத்தில் கனிவான பார்வை விழும்போது அந்த பார்வையை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு உத்தியோகத்தில் நிறைய அதிசயங்கள் நடக்கும். அதிசயங்கள் நடக்கும்போது அந்த அதிசயத்தை மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். அவர்களுடைய நலனுக்காக பாடுபடுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும். சகோதரர்கள் நலனில் அக்கறையானது காட்டணும். மனதில் துணிச்சல் ஏற்படும். கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். அதனால் குடும்பத்தில் பெருசாக நீங்கள் எதுவும் யோசிக்க வேண்டாம். யோசிக்காமல் இருந்தாவே பல நல்லது உங்களுக்கு நடக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் உங்கள் ராசிக்கு சில நேரங்களில் கவனமாகவும் சில நேரங்களில் யோசிக்காமவும் இருக்க வேண்டுங்கிறது குறிப்பிடப்படுது. இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. அவ்வளோதாங்க, உங்கள் ரிஷப ராசிக்கு கிரகங்களால் அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ரிஷப ராசியாக இருந்தால் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு வீடியோவில் உங்களை மீண்டும் பார்க்குறேன்.